அந்த 400 மில்லியன் ரூபாய் காசு சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கார். சாவச்சேரி மருத்துவமனை கண்டு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாய் காசை அப்ப இருந்த வடமாகாண சபையில இருந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து டாக்டர் சத்தியலிங்கம் என்று சொல்லி அவருடைய ஒரு பணிப்பின் பேர்ல அதுல 200 மில்லியன் ரூபாய் வவுனியாக்கு ஒதுக்கப்பட்டதாம். அதாவது சாவச்சேரி கண்டு வந்த காசுல அரைவாசி எடுத்து வவுனியாக்கு கொடுக்கப்பட்டதாம். அந்த வவுனியால ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கட்டடம் இப்போ 9-10 வருஷமா கட்டிக்கொண்டே இருக்கிறாங்களாம், இன்னும் கட்டி முடிக்கலையாம். அன்பான மக்களே, வவுனியால வாழ்ற மக்களே, ஊடகவியலாளர்களே, தயவு செய்து அதற்காக விசாரியுங்க. அந்த 200 மில்லியனுக்கு என்ன நடந்தது? உண்மையிலேயே 200 மில்லியனும் செலவழித்து அந்த வவுனியால கட்டடத்தை கட்டுறாங்களா, அல்ல அதுல 100 மில்லியன் தூக்கி பொக்கெட்டுக்கு வச்சுட்டாங்களான்றதை நீங்க செக் பண்ணணும். டாக்டர் சத்தியலிங்கம் வவுனியாலான இருக்கிறார், அவரை போய் பேட்டி எடுங்க, அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் கறந்தெடுங்க. ஏன் அந்த கட்டடம் இன்னும் 9 வருஷத்துக்கு மேலாக கட்டப்படாம கிடக்குது, ஏன் அங்க என்ன நடக்குதுன்றதை ஆராய்ச்சி செய்யுங்க. அப்ப ஊடகங்கள் போயிட்டு அதை ஆய்வு செய்து அதுல உள்ள தகவல் எல்லாம் திரட்டி பொதுமக்களை சொன்னதான் விழிப்புணர்வு வரும். இப்ப நீங்க விழிச்சு கொள்ளாட்டி வாழ்க்கையில நீ எப்பவுமே விழிச்சு கொள்ள முடியாது. தயவு செய்து அதை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு சொல்லுங்க அதுல என்ன நடந்ததுன்னு சொல்லி.